இந்த ஆள் அவரோட பையன் இறந்துட்டான்னு நினைச்சு இறுதி சடங்கு செஞ்சுட்டு போறாரு. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு பிணந்தின்னி கழுகு வந்து இவனை சாப்பிட்றதுக்காக வரும். இவனோட வாயை கடிச்ச உடனே அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே கண்ணு முழிச்சு அந்த கழுகு அடிச்சு கீழே போட்டுடுறான். அந்த மலையோட எஜ்ஜில் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவனுக்கு புரியுது அதே இடத்துல இருந்தா கண்டிப்பா பசியிலே இறந்து போயிருவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுற ஆரம்பிக்கிறான். இவன் ஆல்ரெடி அடி வாங்கி ரொம்ப வீக்கா இருந்தனால இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மலை ஏறிட்டு இருக்கும் போது கையும் காலும் ஸ்லிப் ஆயிரும். ஒரே ஒரு கையில மட்டும் புடிச்சிட்டு நின்று இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிக்கும். இவனுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த் இருக்காது. கீழே பார்த்தா பயங்கரமா தண்ணி ஆறு மாதிரி போயிட்டு இருக்கும். கண்ணை மூடிட்டு அந்த தண்ணியில எப்படியே குதிச்சிடுறான். அப்படியே கண் முழிச்சு பாக்குறான். இவனோட ஒரு கால் மட்டும் பயங்கரமா அடிபட்டு உடஞ்சிருக்கும். ஏதாச்சும் பண்ணி தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவுற ஆரம்பிக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மலையோட உச்சிக்கு வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த் இருக்காது. காலும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பாக்குறான். இவனை சுத்தி ஏகப்பட்ட நரி இருக்கும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறிட்டு இருப்பான். இவனோட அடிப்பட்ட கால்லயே ஒரு நரி கடிச்சிரும். அதை கத்தியால குத்திடுறான். அதுக்கப்புறம் அந்த நரி மேல வராத மாதிரி ஒரு ஹைட்ல போய் படுத்துக்கிறான். அப்படியே ஒரு நாளே ஓடிடுது. அடுத்த நாள் கண்ணை திறந்து பார்த்தா இவன் கத்தியால குத்துன நரி அங்க படுத்திருக்கும். அதை கொன்றலாம்னு நினைப்பான். அது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குன்னு அதோட வாயில கயிறு கட்டி அதை ஒரு குகைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். எப்படியோ அந்த நரி இவன் கட்டின கயிறை கழட்டிடுது. ஆனா இவனை எதுவுமே பண்ணல. எதுவா பக்கத்துல போய் தண்ணி வைக்கிறான். இவன் இதுக்கு மேல அதை எதுவும் பண்ண மாட்டான்னு அதுக்கு தெரிஞ்சிருது. அதனால இவன் வச்ச தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவன் சாப்பாடு தேடி போவான். அதை கொன்னுட்டு இவன் இருக்க இடத்துக்கு எடுத்துட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் நெருப்பை பத்த வச்சு அந்த முயலை சமைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறான். நிறைய இவனை பார்த்துட்டே இருக்கும். நீ அமைதியா இருந்தா கண்டிப்பா